and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and Tell Somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியான வேளைக்காக உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எங்களுக்கு காட்டி வருகிற உற்சாகத்திற்கும் ஊக்கத்திற்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நம்முடைய Go and Tell Somebody மிஷனரி இயக்கத்திற்காக நீங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள், உங்களுடைய விசாரிப்புகள், உங்களுடைய அன்பின் காணிக்கைகள் ஒவ்வொன்றுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக பண்டிகை எதிர்நோக்கி இருக்கிற நாம் இந்த பண்டிகை காலங்களில் ஏழை எளியவர்கள், ஆதிவாசி சிறுவர்கள், ஆதிவாசி விசுவாசிகள், மிஷனரிகள் இவர்களுடைய
இவர்களுடைய மகிழ்ச்சியிலே நாம் பங்கு கொள்ளும்படியாக நம்முடைய மகிழ்ச்சியில் ஒரு சிறு பங்கை அவர்களுக்கு ஒதுக்குவோம் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய கிறிஸ்மஸ் கால பட்ஜெட்டிலே மிஷனரிகளுக்காக, அருள்பணியாளர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நீங்கள் முன்வருமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயக்கத்தின் மாதாந்திர பத்திரிகையான எழுந்து கட்டுவோம் வாரீர் வேண்டும் என்பவர்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்களுக்கு இலவசமாக அனுப்பி கொடுக்கப்படும். ஜெபிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எழுந்து கட்டுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மிலே நிலைத்திருக்கும். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் என்னோடும் எங்களோடு பேசும் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாங்கள் அர்ப்பணிக்க எங்களை பலன் தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானித்து வருகிறோம். ஆலயத்தின் ஆண்டவர், இல்லை என்றால் வேறு வழியாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எதற்காக ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்பதை குறித்து இங்கே ஏசாயாவின் வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்று வருகிறோம். எதற்காக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம்? ஆண்டவரை காணும்படியாக, ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்கும்படியாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலாலே அந்த ஆலயமானது அங்கே வியாபித்திருக்கிற அந்த ஆண்டவருடைய மகிமையின் நிறைவை பார்க்கும்படியாக நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். ஆம், நாம் ஆலயத்திற்கு செல்வது ஆண்டவரை பார்ப்பதாக இருக்கட்டும். நம் ஆலயத்திற்கு செல்வது ஆண்டவருக்குரிய மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். நாம் ஆண்டவருக்கு செல்வது பரிசுத்த தேவனை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கட்டும். ஆம், ஆலயத்திற்கு சென்றான். அங்கே வான தூதர்கள் பாடி தேவனை ஆராதிப்பதை கண்டான். அந்த பாடகர்கள் தங்களை மறைத்து கொண்டு ஆண்டவரை வெளிப்படுத்தியதை நாம் அங்கே தியானித்தோம். ஆம், இன்று நான் ஆண்டவருக்காக பாடுகிறேன், ஆண்டவருக்காக பாடுபடுகிறேன், ஆண்டவருக்காக காரியங்களை செயலாற்றுகிறேன் என்று சொல்லி முன்னில் இருக்கிறவர்கள் நம்முடைய முகத்தை காட்டுகிறோமா? நம்முடைய கால் வலிமைகளை காட்டுகிறோமா? அவர்கள் முகத்தை மூடினார்கள், கால்களை மூடினார்கள். அவருடைய வாய் தேவனை துதித்தது. பரிசுத்தர், 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 அவர் சேனைகளின் கர்த்தர் என்று அந்த பரிசுத்தரை குறிப்பிட்டு சொன்னார்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆலய வருகையானது, நாம் ஆலயம் செல்வதானது, என் ஆண்டவரை நான் பார்க்கட்டும், என் ஆண்டவருடைய மகிமையை என் கண்கள் காணட்டும், என் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நான் வெளிப்படுத்த என்னை முழுமையுமாய் என்னுடைய வலிமை, என்னுடைய திறமை, என்னுடைய அழகு எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு என் ஆண்டவரை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக வரும்படியாகவே ஆண்டவர் நம்மை எதிர்நோக்குகிறார். இரண்டாவதாக, ஆலயத்தின் ஆண்டவரை பார்த்த அவன் தன்னுடைய அலங்கோலமான உள்ளான வாழ்க்கையை பார்க்கிறான். வெளியே அவன் ஆண்டவருடைய பிள்ளை, ஊழியக்காரன். ஆனால் அவனுடைய உள்ளம் இப்பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பார்க்கின்ற பொழுது அவன் கலங்கி போய்விடுகிறான். எவ்வளவு பரிசுத்தமான தேவன், உன்னதமான தேவன், சேனையின் கர்த்தர், மகிமையின் ராஜா, அவரை என்னுடைய கண்கள் கண்டுவிட்டதே, நான் ஒரு பாவி, இந்த பாவியனுடைய கண்களுக்கு தேவன் காட்சியளித்தாரே என்று சொல்லி அவன் கலங்குகிறான். தன்னுடைய உள்ளான அலங்கோலத்தை பார்க்கிறான். நான் எவ்வளவு அசுத்தமுள்ளவனாயிருக்கிறேன், என் வாழ்க்கை எவ்வளவு தூய்மையற்றதாக இருக்கிறது, என் வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தூய்மையற்ற ஜனங்களுடைய மத்தியிலே நான் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். சீர்கேடுகளை பார்க்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அதமானேன் என்று சொல்லுகிறான். நான் அழிக்கப்பட்டு போனேன் என்பதாக சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய அசுத்தமானது சுத்திகரிக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பை தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். எவ்வளவு மேன்மைக்குரிய ஒரு ஆண்டவரை அவன் பார்க்கிறான் பாருங்கள். மேன்மையான, மகத்துவமான, சர்வ வல்லமையுடைய, ராஜரீகம் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவரை பார்த்த அவன் தன்னுடைய உள்ளான அலங்கோலத்தை கண்டு கதறி துடித்த அவன் அங்கே தான் கண்ட கர்த்தர் அவனை சுத்தம் பண்ணுகிறதை இப்பொழுது பார்க்கிறான். சுத்தமாக்கப்பட்டவனாக நிற்கிறான்.
நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயம் செல்வது என்னுடைய அனுதின ஜீவியத்திலே நான் எந்த இடத்திலே இருக்கிறேன் என்பதை சீர்தூக்கி பார்க்கவும், கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையிலே வெற்றி உண்டா தோல்வி உண்டா என்பதை சரி செய்து பார்க்கவும் என் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் செல்லுகிறேனா? என் ஆண்டவர் எதை கோடிட்டு காட்டுகிறாரோ விரும்பாத காரியங்களை அதை நான் வெறுத்து விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? நான் பாவி என்று அறிக்கை செய்தான், அவனுடைய பாவம் கழுவப்பட்ட அந்த ஒரு உள்ளுணர்வோடு அவன் மகிழ்ச்சி அடைகிறவனாக இருக்கிறான். ஆலயத்திற்கு செல்வது எதற்காக? என்னிலே காணப்படுகிற குற்றம் குறைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது அவைகளிலிருந்து நான், அந்த பாவங்களிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்காக என் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறேன். எஸ்ஐயா அதைத்தான் கண்டான், அதைத்தான் பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி, நீங்களும் நானும் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது யாருடைய குற்றங்களை பார்க்கும்படியாய் செல்லுகிறோம்? யாருடைய குற்றங்களை பார்க்கும்படியாய் செல்லுகிறோம்? ஐயோ, அவன் ரட்சிக்கப்பட்டால் நல்லா இருக்கும், இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும். நல்லதுதான், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த பழிசாட்டும் குற்றமும் இருக்காது. நீங்களும் நானும் நம்மையே உள்நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். என்னிலே இருக்கிற உத்தரத்தை நான் பார்க்காமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துருமை நான் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பரிதாபம். இங்கே அவன் சொல்லுகிறான், தன்னுடைய உத்தரத்தை பார்க்கிறான். நான் பாவி, பாவமுள்ள ஜனங்களுடைய மத்தியிலே வாசம் செய்கிறவன். தன்னை பாவி என்று அறிக்கை செய்தவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். அவனுடைய உதடுகள் என்ன செய்யப்படுகிறது? சுத்தமாக்கப்படுகிறது. அவனுடைய அக்கிரமம் நீங்குகிறது. அவனுடைய பாவத்தை ஆண்டவர் நிவர்த்தியாக்குகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சமூகத்திலே ஓடி உன்னுடைய பாவ காரியங்களை அறிக்கை செய்து கண்ணீர் விடுகின்ற பொழுது என் ஆண்டவர் உன் பாவத்தின் தோஷங்களை மன்னித்து உன்னை விடுதலையாக்குகிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. நீ உன்னுடைய ஒருவேளை வெளிப்படையான மக்களுக்கு பிரியமான ஒரு தோற்றத்தினாலே நீ பாவம் நீக்கப்பட்டவன் என்று காண்பிக்க முடியாது. தேவனுடைய சமூகத்தில் அத்தனையும் நிர்வாணமாக இருக்கிறது, வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. பாவம் நீக்கப்பட்டவனாக நீ இருக்கிறாயா? நீக்கப்பட்டவனை போல தோற்றமளிக்கிறாயா? நீ ஒரு பரிசுத்தவானாக இருக்கிறாயா? பாவம் நீக்கப்பட்டவனாக இருக்கிறாயா? பரிசுத்தவானின் தோற்றம் உன்னிடத்திலே காணப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இன்றைக்கு பாவம் என்றால் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய நூதன உபதேசங்கள் வந்து விடுகின்றன. அதற்கு வியாக்கியானங்கள் கொடுக்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். அதற்கு நாம் செவிசாய்த்து மந்தைகளைப் போல அந்த அவர்களுக்கு பின்னாக செல்லக்கூடிய மக்களாக இதுதான் கிறிஸ்தவம் என்று சொல்லி ஒருவேளை ஆராதனை என்ற பெயரிலும், சினிமா பாடல் என்ற பெயரிலும், செழிப்பு வளமை கொழுமை என்கின்ற பெயரிலும் ஆண்டவருடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளாமல் தூரமாய் செல்லுகிறோம். நீ பணி செய்கிறபடினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் அல்ல. தேவனுடைய இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வைத்து உன்னதரோடு நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. ஒருவேளை ஒன்றை வசதிகள் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது என்றால் நீ ஆண்டவருக்கு பிரியமானவனாய் இருக்கிறாய் என்பதினால் அல்ல. யாதொருவன் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து பாவத்தை அறிக்கை செய்து நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறானோ அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் செழிப்பு, அதுதான் வளமை, அதுதான் கொழுமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? எதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம்? ஆலயத்திற்கு வந்தான், ஆண்டவரை பார்த்தான், ஆண்டவருடைய ராஜரீகத்தை பார்த்தான், ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பார்த்தான், தன்னுடைய அலங்கோலத்தை பார்க்கிறான், தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறான், தன்னுடைய சுற்றுப்புறத்தை பார்க்கிறான். எதிலும் நேர்மை இல்லை, நியாயம் இல்லை. அப்படிப்பட்ட மக்களோடு நான் இருக்கிறேன். ஆண்டவரால் சுத்திகரிக்கப்படுகிறான். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரிடமாய் ஓடிவா சுத்திகரிக்கப்படுவதற்கு. உன்னுடைய நற்குணங்கள், நற்செயல்கள், நற்கிரியைகள், உன்னுடைய ஆலய வருகை, ஒருவேளை உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய பதவி, ஆலய பதவி, சபை பதவி, இல்லைனா சபையினுடைய தலைமைத்துவம், இவை ஒன்றும் உன்னை பரலோகம் கொண்டு செல்ல முடியாது. நீ யாராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எவ்வளவு வல்லமையான ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம். என் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் ஒழிய உனக்கும் எனக்கு மீட்பு இல்லை.
மீட்கப்பட்ட பாவியாக ஆண்டவரை என்னை மாற்றும் என்று சொல்லி அவரிடத்தில் ஓடி வருவோம். ஆம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு இரத்தம் சிந்துதலை குறித்ததான உபதேசங்களையே நாம் காண முடியவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கப்பட்டவனாய் நிற்கிறான். ஆண்டவரை கண்டவன், தன்னுடைய அசுத்தத்தை கண்டவன் இப்பொழுது அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டவனாக நிற்கிறான். என்ன மேன்மையான காரியம்! நீ உன் தேவனுடைய சமூகத்திலே ஓடிவா. யாரிடத்திலே ஓடாதே, மனிதனிடத்திலே செல்லாதே, தேவ ஊழியனிடத்திலே செல்லாதே, உன் தேவனிடத்திலே ஓடிவா. உன்னுடைய அங்கலாய்ப்புகள், உன்னுடைய கண்ணீர்கள், உன்னுடைய பாடுகள், உன்னுடைய வியாகுலங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலை வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே வந்து கண்ணீர் விட்டு கதறி அழு. ஆலயம் கோடிக்கணக்கிலே பணம் செலவழித்து ஆலயத்தை கட்டி விடுகிறோம். ஆனால் ஆலயத்திற்கு வருகை இல்லை. தங்களுடைய காலத்திலே தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படியாக ஏதாவது ஒரு ஆலயத்தை விரிவாக்க செய்ய வேண்டும் அல்லது உடைத்து பெரிய ஆலயமாக கட்ட வேண்டும் என்று சொல்கிறோம். நல்ல காரியங்கள் தான். ஆனால் ஆலயத்தை கட்டிவிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே வராமல் அவர்கள் மனம் போல ஜீவிப்பார்கள் என்றால் அதனாலே பிரயோஜனம் என்ன? எத்தனை இடங்களிலே ஆலயங்கள் இல்லை, வீடுகளிலே ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. உனக்கு எனக்கும் ஆண்டவர் மேன்மையான காரியத்தை கொடுத்திருக்கிறாரே, அந்த மேன்மையை நீ உதாசீனப்படுத்தி தேவனுடைய சமூகத்திலே உன்னை உருக்கி நொறுக்கி நீ அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நீ காணப்படவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. வழக்கம் போல ஆலயத்திற்கு செல்கிறேன், ஆராதனைக்கு செல்கிறேன், வார்த்தைகள் வாசிக்க கேட்கிறேன், பிரசங்கம் கேட்கிறேன், திருவிருந்திலே பங்கிக் கொள்ளுகிறேன். இது போதாது. நீ ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக, ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவனாக, ஆண்டவருடைய நல்லுறவிலே நீ காண்கிறவனாக காணப்படுகிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பார்ப்போம். அந்நாள் ஆலயத்திற்கு வழக்கம் போல் தான் வந்து கொண்டிருந்தாள். ஆனால் இந்த முறை அவள் வருகின்ற பொழுதோ மன வேதனையோடும் கிளேசத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறாள். பிரதான ஆசாரிய நிலையினால் நம்முடைய இன்றைய பொருளுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அங்கே பேராயர் அமர்ந்திருக்கிறார். அவரிடத்திலே போய் அவள் சொல்லவில்லை, ஆசாரியரிடத்திலே சொல்லவில்லை, லேவியரிடத்திலே சொல்லவில்லை, ஏன் தன் கணவனிடத்திலும் சொல்லவில்லை. ஆலயத்திற்கு செல்லுகிறாள், கண்ணீர் சொரிகிறாள், அங்கலாய்க்கிறாள், தன்னுடைய கிளேசத்தை கொட்டி விடுகிறாள். அதற்கு பின் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஆலயத்திற்கு ஓடிவா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆலோசனை பெறக்கூடியதாக இருக்கட்டும், உனக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு ஆலோசனை வேண்டுமா, தேவனிடத்திலே ஓடிவா, தேவனுடைய சமூகத்திலே ஓடிவா. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்று சொல்லி நம்மை வழிதவர விடக்கூடிய மக்களை நீ ஓடி தாடி தேடாதே. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாமே வாக்குத்தத்தம் தான். அத்தனை வசனங்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குகள். வாக்கு கொடுத்தவருடைய வாக்கை நம்பி அவரிடத்திலே வா. என்னிடத்திலே வருகிறவனை ஒரு கால நான் புறம்பே தள்ளேன் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் ஊழியக்காரத்திலே செல் என்று சொல்லவில்லை. உன் தேவனுடைய ஆலயம் உன்னால் கனப்படுத்தப்படுகிறதா? நீ ஆலயத்தை நேசிக்கிறாயா? ஆலயத்தின் ஆண்டவரை நேசிக்கிறாயா? ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தற்பரிசோதனை செய்து பார்க்கிறாயா? அந்த தற்பரிசோதனை செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே பாவங்களை மன்னிப்பதற்கு நீ பாவி என்று அவரிடத்திலே ஒத்துக்கொள்ளுகிறாயா? சுத்திகரிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். 8வது வசனத்தை பார்ப்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை கண்டவன், தன்னுடைய அலங்கோலமான வாழ்வை கண்டவன், அலங்கோலத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், இப்பொழுது ஆண்டவரின் கண்களினூடாக கர்த்தர் காணுகின்ற உலகத்தை அவனும் பார்க்கிறான். உலகத்தை பார்க்கிறான் உன்னதரின் வழியாக. உலகத்தை பார்க்கிறான் உன்னதத்தின் வழியாக. சுத்தமாக்கப்படுகிறவன் சுத்தமாக்கியவரின் சத்தத்தை கேட்கிறான். பார்த்தான். முதலாவது பார்த்த அவர் பேசவில்லை, இவன் பேசினான், தான் பாவி என்று பேசினான். இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டவன் சுத்திகரித்தவருடைய வார்த்தைகளை தன்னுடைய செவிகளால் கேட்கிறான்.
சுத்தமாக்கியவர்களுடைய கரிசனையை காண்கிறான். அழிந்து கொண்டிருக்கிற உலக ஆத்துமாக்களின் பேரிலே ஆண்டவருக்கு இருக்கிற கரிசனையை பார்க்கிறான். சுத்தமாக்கியவரின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். சுத்தமாக்கியவரின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயம் என்பது ஆண்டவரை பார்க்கிற இடம் மாத்திரமல்ல. ஆலயம் என்பது அலங்கோலத்தை கண்டு அலங்கோலத்திலிருந்து விடுதலை பெறுகிற இடம் மாத்திரமல்ல. ஆலயம் என்பது ஆண்டவருடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக, இல்லை என்றால் ஆண்டவர் கொடுக்கிற உக்கிரானத்தை நிறைவேற்றும்படியாக அவரோடு அவருடைய உக்கிரானத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகின்ற ஒரு இடம். அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி கடந்து செல்லுகின்ற ஒரு இடம். தீர்மானத்தின் இடம், தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு இடம். இந்த ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது எந்த நோக்கத்தோடு நான் செல்லுகிறேன்? என் ஆண்டவரை பார்த்தேன், என் அலங்கோலத்தை பார்த்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். இப்பொழுது என் ஆண்டவரின் சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த சத்தத்திற்குரியவரை நான் பார்க்கிறேன். நான் பார்த்தேன், இப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஏதோ என்னை அனுப்பும், நான் செல்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த ஏசாயா எங்கே? நீங்களும் நானும் அந்த ஏசாயாவின் வரிசையிலே வருகிறோமா? அருமையான சகோதரா சகோதரி, சற்று யோசித்துப்பார், சற்று யோசித்துப்பார். நீங்களும் நானும் என்ன நிலையிலே நாம் காணப்படுகிறோம்? ஆண்டவரை பார்க்கிறோம், ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லுகிறோம், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், மன நிறைவோடு வீட்டிற்கு செல்லுகிறோம். நீ ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் உன்னுடைய உக்கிரானத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நீ மறந்து போகாதே. நீ ஆலயத்திலே ஆண்டவரை கண்டவன் இந்த ஆண்டவரை காண முடியாமல், இந்த ஆண்டவருடைய வல்லமையை உணர முடியாமல், வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று சொல்லுகிற கோடிக்கணக்கான மக்களுடைய ஆத்துமாவின் கரிசனை உணராமல் நீ வீட்டிலே சென்று முடங்கிக் கொண்டிருப்பாய் என்றால் ஐயோ உனக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை நேசித்த ஒரு ஆண்டவர் அவனை நேசிக்கிறார், அவளை நேசிக்கிறார் என்று கூறி சொல்வதற்கு நீ ஏன் ஆயத்தப்படவில்லை? இதோ நான் வருகிறேன் என்று சொன்ன ஏசாயாவை போல ஏன் ஆண்டவருடைய பணிக்கு என்று உன்னை அர்ப்பணிக்க முடியவில்லை? இன்றைக்கு நம்முடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதோ நான் இங்கே இருக்கிறேன், அந்த வீட்டு சகோதரன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான், அவன் இதில் ஆர்வம் உள்ளவன், அவனை அனுப்புவோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய கசின் அல்லது என்னுடைய சிஸ்டர் அல்லது என்னுடைய தம்பி அனுப்பும் என்று சொல்லுகிறோமா? இந்த வார்த்தை உனக்குரியது. உன்னை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், நீ செல்ல ஆயத்தமா? யார் என் காரியமாய் போவார்? நீ போக ஆயத்தமாய் இருக்கிறாயா? இதை போன்ற ஒரு நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனை அருட்பணியாளனாக, மிஷனரியாக இங்கே அனுப்பினாரே, உனக்கும் எனக்கும் வாழ்வளிக்கும்படியாக தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி உன்னையும் என்னை மீட்டுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை தெரிந்தெடுத்தாரே. சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காக மாத்திரமா? உன் குடும்பத்தாருக்கு மாத்திரமா? உன் குலத்தாருக்கு மாத்திரமா? உன்னுடைய ஜாதிக்கு மாத்திரமா? இல்லை. உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த உலகம் எப்படிப்பட்டது? பற்பல மக்கள், பற்பல நிலையில் உள்ள மக்கள், அவர்களுக்காகவும் ஆண்டவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். பாவத்தில் சிக்கியிருக்கிறவர்கள், தங்கள் வழியை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், துன்மார்க்கமாய் ஜீவியம் செய்கிறவர்கள் அனைவரும் இருக்கிற அந்த மக்களுக்காக என் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அவர்களுக்கு அறிவிப்பது எப்படி? நீயும் நானும் தானே சொல்ல வேண்டும். ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரே. இந்த உலகத்திலே நீ இருக்கின்ற பொழுது ஆண்டவருக்காக எதையும் செய்யவில்லை என்றால் இனி ஒரு நாளும் உன்னால் செய்ய முடியாதே. நித்திய ஜீவனுக்கு நான் போகிறேன் என்று சொல்கிறேன். நீ அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்த பின்பு நீ ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாதே. உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தருணத்தை இந்த உலகத்திலே ஜீவிக்கின்ற பொழுதே செய்யும்படியாக ஆண்டவர் கொடுக்கிறாரே. நீ செய்கிறது என்ன? நீ செய்கிறது என்ன?
வாய்ப்பு, தருணம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுமுறை இந்த வாய்ப்பு வருமா, தருணம் வருமா தெரியாது. வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அழிந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக என்ற ஒரு அர்ப்பணிப்போடு வா. பரிசுத்த கன்னிமரியாள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார்கள். அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுது அதற்காக அவர்கள் செலுத்திய கிரயம் ஏராளம். யோசித்து பாருங்கள். திருமணமாகாத ஒரு கன்னியாக இருக்கிற அவர்கள் கற்பம் தரிக்கிறார்கள். எத்தனை வேதனைப்பட்டிருப்பார்கள், எத்தனை அவமான சொற்கள் அவர்களை நோக்கி வந்திருக்கும், எத்தனையாய் கேவலமாய் பேச இருப்பார்கள், காரி உமிழ்ந்திருப்பார்கள், முகத்தை துலுக்கி கொண்டு சென்றிருப்பார்கள். ஆனால் இவைகளெல்லாம் எனக்கு பெரிதல்ல, என் ஆண்டவர் இந்த உலக இரட்சகரை சுமக்கின்ற ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேனே, அதற்கு நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, திரும்ப ஒரு முறை உனக்கும் எனக்கு வாய்ப்புகள் வராது. உனக்கும் எனக்கு வாய்ப்புகள் வராது. வாய்ப்பு இருக்கின்ற பொழுதை பயன்படுத்திக் கொள்வோமா? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களின் பேரில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய சத்தம், யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? ஒரே ஒரு வாழ்க்கை, வெகு சீக்கிரத்தில் இந்த வாழ்க்கையை முடிந்துவிடும். முடிந்து போகக்கூடிய அந்த வாழ்க்கையிலே உனக்கு கிடைக்கின்ற பொன்னான வாய்ப்புகளை நீ ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கிறாயா? ஊழியக்காரனாய் செல்லுகிறாயா? ஊழியத்துக்காக முழங்கால் படியிடுகிறவனாய் காணப்படுகிறாய்? ஊழியத்தை தாங்கக்கூடியவனாக நீ இருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது வெறுங்கையாய் வந்து நிற்பாயோ? பாடுகிறோமே, கரையேறி உமதண்டை இரட்சகா, வெறுங்கையனாக உம்முடைய சமூகத்திலே நான் வந்தால் எவ்வளவு வேதனை என்று சொல்லி பாடுகிறோமே. உதட்டளவில் அது நின்று விடுகிறதா? என் உள்ளத்தை தொடுகிறதா? என் இருதயத்தை தொடுகிறதா? என் இருதயம் அழிந்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக அது கதறுகிறதா, அங்கலாய்க்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை யோசித்துப்பார். ஊழியர்களுக்காக, உங்களுடைய இல்லம் தேடி வருகிறவர்களுக்கு நீங்கள் காட்டுகின்ற மரியாதை என்ன? ஒருவேளை ஆத்துமாக்களின் அறுவடைக்காக காணிக்கை சேர்க்க வருகிறோம் என்று சொல்லி வருகிற மக்கள் உங்களால் எந்த அளவிலே பார்க்கப்படுகிறார்கள்? எந்த அளவிலே உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வார்த்தைகள் வருகின்றன? ஒருவேளை யாசகம் கேட்கிறவர்களை விட மோசமாக அவர்களை நாம் சில நேரங்களிலே எண்ணி விடுகிறோம் அல்லவா? யோசித்து பார்ப்போம். யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவார்? இது கர்த்தருடைய காரியம். கர்த்தருடைய காரியத்திற்கு என்னை தருகிறேன் ஐயா, என்னில் உள்ளதை தருகிறேன் அப்பா, உம் சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போமா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல வசனங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்தின் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே இருப்பதை காணத்தக்கதாக எங்களிலே காணப்படுகிற பெருமை, எங்களிடத்திலே காணப்படுகிற மேட்டிமை, இவைகளெல்லாம் சாகுவதற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பொழுதுதான் நான் உம்மை பார்க்க முடியும். உம்முடைய அரசாட்சி, உம்முடைய ராஜரீக ஆளுகையை, உம்முடைய மேன்மையை, உம்முடைய மகத்துவத்தை நான் காண முடியும். உம்முடைய பரிசுத்தத்தை காண்கிறேன், என்னுடைய அலங்கோலத்தை காண்கிறேன், என்னுடைய அலங்கோலத்தை கண்டு கதறுகிறேன். என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும். என்னை சுத்தமாக்கியவரின் சத்தத்தை நான் கேட்கிறவனாக, அந்த சத்தத்திற்குரியவருடைய சித்தத்திற்கு என்னை நான் அர்ப்பணித்தவனாக, அந்த சித்தம் செய்வதற்கு என்னை கையடித்து கொடுத்தவனாக, என்னுடைய உக்கிரானத்தை நிறைவேற்றுகிறவனாக கடந்து செல்ல எனக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.